சிஸ்டர், அவர் இப்ப எப்படி இருக்காரு? இருங்கம்மா, டாக்டர் வருவாங்க. அவருக்கு எதுவும் பெருசா ஒண்ணு அடி இல்லல? வெயிட் பண்ணுங்க, நாங்களே டென்ஷன்ல இருக்கோம். மனோஜ், டாக்டர் என்னாச்சு? ஏன் இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்கீங்க? இவரு கண்ணுக்கு என்னாச்சு டாக்டர்? அவருக்கு சிவியரான இன்ஜுரி ஆயிருக்குமா, சில பிராக்சரும் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா ஆக்சிடென்ட் ஆனதுல கண்ணாடி உடைஞ்சு அவர் கண்ணுல குத்தி. ஐயோ மனோஜ், மனோஜ். கண்ணாடி துகள்களை வெளியில எடுத்துட்டோமா, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர், அவர் பார்வைக்கு ஏதாவது? இப்போதைக்கு அதை சொல்ல முடியாதுமா. அவர் கான்ஷியஸ்க்கு வரணும், நிறைய டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரெட்டினால டேமேஜ் இருக்கான்னு தெரிய வரும். அதுக்கப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். அது ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும்ல? அதான் சொல்றேம்மா, டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். டாக்டர், ப்ளீஸ் டாக்டர், இவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இவர் உடம்புக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. எமோஷனல் ஆகாதீங்க, டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரட்டும். அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவருக்கு கண்ணு நல்லா தெரியணும். ஏன் கண்ணு கூட தர அவருக்கு சரியான போதும். அப்படி உயிரோட இருக்க ஆளுங்கெல்லாம் கண்ணை கொடுக்க முடியாதுமா. நீங்க அந்த அளவுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ரோகிணி, ஏதாவது பண்ணி அவரை சரி மனோஜ் பண்ணிடுங்க. எப்படிமா இருக்கா? அவனுக்கு என்ன ஆச்சுமா? ஐயோ மனோஜ், என்னடா ஆச்சு? ஐயோ கடவுளே, கண்ணில எல்லாம் இவனுக்கு கட்டு போட்டிருக்கு. மனோஜ், ஐயோ மனோஜ், உனக்கு என்னடா ஆச்சு? அம்மா அம்மா, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா. நீங்க எல்லாம் யாரு? சார், அவன் பையன் சார். நாங்க அவன் ஃபேமிலி தான் டாக்டர். என்னாச்சுன்னு சொல்லுங்க. அவர் கண்ணுல இன்ஜுரி ஆயிருக்கு. கண்ணாடி துகள்கள் கண்ணுக்குள்ள போயிடுச்சு. ஐயோ கடவுளே, கடவுளே, ஐயோ மனோஜ். அம்மா அம்மா, அதெல்லாம் எடுத்தாச்சுமா.